பண்டைய இந்தியாவுக்கும் மத்த நாடுகளுக்கும் இடையே இருக்கிற கழிப்பற வசதியை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. முதல்ல கிபி 1000 இருந்து 1500 வரைக்கும் இருக்கிற ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டா அங்க கோட்டைகளுடைய மேல் மாடியில காட் ரோப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கழிவறைகள் இருந்தது. அங்க இருக்கிறவங்க அவங்க வேலையை முடிச்சதும் கழிவுகள் எல்லாம் கீழே வந்து விழும். அங்க இருக்கிற சில வேலையாட்கள் தான் அந்த அசுத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்தணும். அடுத்ததா பண்டைய ரோம் பார்த்தா அங்க கழிவறைகள் ஒரு பொது இடம் மாதிரி இருக்கும். அதாவது அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா பேசிக்கிட்டே மலம் கழிப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஓடுற தண்ணி அந்த கழிவுகள் எல்லாம் அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் அவங்களை கிளீனா வச்சுக்கிட ஒரு குச்சில கட்டின ஒரு ஸ்பாஞ்சை பயன்படுத்துவாங்க. அந்த ஸ்பாஞ்ச் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணாம எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அந்த பஞ்சை ஒருத்தர் பயன்படுத்தி முடிச்சதும் வினிகர் கலந்த தண்ணி வாளியில முக்கி வைப்பாங்க. அதே பஞ்சை தான் அடுத்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை பாருங்க. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வாளியில தண்ணி ஊத்தி கழிவுகளை தள்ளுற அந்த ஃபிளஷிங் முறை அங்க இருந்துச்சு. அந்த கழிவுகள் எல்லாம் ஒரு சுடுமண் குழாய் வழியா போய் ஒரு செப்டிக் டேங்க் மாதிரியான ஒரு இடத்துல சேகரமாகுது. அப்போ அந்த டேங்க்ல இருக்கிற கழிவுகள் எடுத்து விவசாயத்துக்கு உரமாவும் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம்.